தேனியை அடுத்த பழனி செட்டிப்பட்டியை சேர்ந்தவர் குமார். அவருடைய வயசு 42. அவர் அந்த பழனி செட்டிப்பட்டியில இருக்க பொது மயானத்துல பிணம் புதைக்கிறதுக்காக குழிய தோன்ற வேலையை செய்துகிட்டு இருக்கவரு. நேத்து ஞாயிற்றுக்கிழமை அவருக்கு கறி சாப்பிடணும்னு ஆசை. அவர் கையில காசு இல்ல. சோ அவர் பழனி செட்டிப்பட்டி பஸ் நிறுத்தத்துல கோழிக்கடையில கறி கேட்டிருக்காரு. கறியெல்லாம் அவர் கொடுக்கல. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் திட்டி இருக்காரு. சரி போனா போகட்டும் அப்படின்ட்டு குடல் கறி கொடுத்திருக்காரு. அந்த குடல் கறி அவருக்கு பத்தல, இன்னும் கொஞ்சம் கறி வேணும்னு இருக்காரு. கூட்டம் அதிகமாச்சு, ஃப்ரீயாலாம் கொடுக்க முடியாது போ அப்படின்னு கொஞ்சம் திட்டி அனுப்பிச்சிருக்காரு. சோ இப்படி திட்டி அனுப்பிச்சுன்னா அவர் கோவப்பட்டு போனவர் என்னன்னா, அவர் வேலை செஞ்ச இடம், அதாவது அவர் பொது மயானத்துல வேலை செய்யறாரு. அங்க 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு பெண் உடல் புதைச்சிருக்காங்க. அந்த உடலை தோண்டி எடுக்கிறாரு. பயங்கரமா துர்நாற்றம் வீசக்கூடிய உடல். சோ அந்த எலும்பு கூட இருக்கு. சோ சேலை சுத்தி இருக்கு. அதை எப்படியே தோள்பட்டையில போட்டு ஸ்ட்ரெயிட்டா அந்த 500 மீட்டர் நடக்கிறாரு. அந்த கறிக்கடை முன்னாடி போறாரு. இந்த 500 மீட்டர் நடக்கிற தூரத்துல மக்கள் எல்லாருமே சத்தம் போடுறாங்க, அலறாங்க, சவுண்டு கொடுக்கறாங்க. சில பேர் கல்ல விட்டு அவர் அதெல்லாம் பொருட்டே படுத்தல. ஸ்ட்ரெயிட்டா நேரா போய் கூட்டம் அந்த கறிக்கடையில இருந்த கூட்டத்தை நோக்கி அங்க முன்னாடி போடுறாரு. எல்லாரும் பார்த்தோன்னா அலறி அடிச்சுட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. கறிக்கடைக்காரரு டோட்டலா ஸ்தம்பித்து போறாரு. சோ இமிடியேட்டா போலீஸ்க்கு ஏற்கனவே மக்கள் போலீஸ்க்கு போன் பண்ணிருக்காங்க. போலீஸ் கரெக்டா அந்த கறிக்கடை முன்னாடி நிக்கிறாங்க. அவன் என்னன்னா அந்த குமார் அங்கேயே நிக்கிறான். போலீஸ்ட அவன்கிட்ட பேசுறாங்க, எனக்கு கறி கொடுக்கல அதனால இப்படி செஞ்சேன் அப்படின்னா. சோ இமிடியேட்டா போலீஸ் அவனை கைது பண்ணிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. சோ குடும்பஸ்தன்ற திரைப்படத்துல மணிகண்டன் என்னன்னா ஓசி கறி போய் கேட்பாரு. அப்ப அவர் அந்த கூட்டம் இருக்கனால அங்க கிடைக்கல. சோ இமிடியேட்டா அவர் என்னன்னா பந்தய கோழிய தேடி போவாரு. சோ இந்த சீன் பாத்தீங்கன்னா இந்த குடும்பஸ்தன் படத்துல இணைச்சிருந்தா உண்மையிலே சூப்பரா இருந்திருக்கும்.